வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோவில் சில்க் சாரீக்கு ஒரு அருமையான மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். சாரீலேருந்து கொஞ்சம் கலர் எடுத்து அந்த ப்ளவுஸோட கலரும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து டபுள் கலர் சேர்த்து தைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக எல்லோரும் தைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சாரியோட கலர் பார்த்திங்கன்னா லைட் ஒரு ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. அதோட பார்டர் வந்து நல்ல ப்ளூ கலர். பார்டரோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா டார்க் ப்ளூ கலரில் ப்ளவுஸ் பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ப்ளவுஸுக்கு நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. சேரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு 7 இல்லைன்னா 8 இன்ச்சு அகலம் அந்த மாதிரி அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ அதில் தான் நம்ம வந்து மாடல் வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைனிங்கில் நம்ம முதுகோட அளவு அந்த உயரம் அகலம் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு. நெக்கோட உயரம் வந்து 9.5 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ மேலே கீழே மார்க் பண்ணிவிட்டு நல்லா வந்து பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுறலாம். இதுக்குள்ளே நம்ம வந்து நெக்கை கட் பண்ணணும். நெக் வந்து இந்த மாடல் கஸ்டமரே அனுப்பி கேட்டது தான். வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணி இதே மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்போது மேலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கில் 1 இன்ச்சுக்கு உள்ளே வர்ற மாதிரி நேரே ஒரு கோடு போட்டிருக்கேன். மேலேருந்து அப்படியே கொஞ்சம் நம்ம ஏற்கனவே பாக்ஸ் வரைஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு வெளியில் வளைவு வர மாதிரி வந்து அந்த 1 இன்ச்சுக்கு உள்ளே வந்து நான் அதை அப்படி வந்து முடிச்சிருக்கேன். இனிமேல் வந்து மறுபடியும் அதிலேருந்து ஆரம்பித்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி ரவுண்டாக வந்து நம்ம சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல கொண்டு முடிச்சிடலாம். இன்னுமே அகலமாக எடுக்கலாம். இருந்தாலும் இவங்களோட அந்த உடம்பு சைஸுக்கு வந்து ரொம்ப அகலமாக எடுத்தாக்கி அங்கங்கே எலும்புலாம் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஒருவேளை நல்லா வந்து கொஞ்சம் முதுகு வந்து சதைப்பிடிப்பு உள்ளவங்க, அகலமான பாடியாக இருக்காங்க அப்படின்னா, இன்னுமே இந்த இடத்துல நல்லா அகலமாக எடுத்தால் சூப்பராக வரும் இந்த மாடல். இப்போ வந்து இதை அப்படியே வரைஞ்சி கட் பண்ணிவிடலாம். முதல்ல லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்ல கிளாத்தில் கட் பண்ணலாம். ஹேண்ட்வாஷ் வச்சு நெக்கு வந்து நம்ம தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம். இது வந்து கிளாத் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எல்போ ஸ்லீவ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறதுனால லைனிங்கும் கம்மியாக இருந்தது. அதனால நான் வந்து இதிலையே நெக்கை வந்து அப்படியே அடித்து திருப்பிக்கிட போகிறேன். இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க லைனிங் பீஸை மேலே வச்சிடலாம். காலிஞ்ச அளவுக்கு அப்படியே வந்து இடது பக்கம் ஷோல்டரில் இருந்து தையல் போட்டு கொண்டு வந்திருக்கேன். ரோப் வந்து இப்போ இந்த கார்னரில் வச்சு நம்ம அப்படியே தைச்சிடலாம். ஏன்னா அந்த நுனி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வருது பாருங்க. நம்ம 2வது தைச்சிட்டு அதுக்கப்புறமா ரோப் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் கொஞ்சம் அங்கங்கே பிசுறு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். அதனால இப்போ இந்த 2 கிளாத்துக்கும் நடுவில் அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல ரோப்பையும் வச்சுட்டு நல்லா ஒரு 2 தையல் போட்டுறணும். ஏன்னா நம்ம திருப்பி எடுக்கும்போது ஒரு வேளை தையல் வந்து சரியாக படாமல் பிரிஞ்சு வந்துடக்கூடாது. அதனால ஒரு 2 தையல் நல்லா லாக் பண்ணி போட்டுட்டு அப்படியே ஒரு கழிஞ்சளவில் தையல் போட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ உள்பக்கமாக கொஞ்சம் அதிகமாக கிளாத் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். லைனிங் தான் நமக்கு சரியான அளவு. அதனால் லைனிங்கோட அளவுக்கு அப்படியே சுற்றி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எல்லா நெக்குமே வந்து தைச்சிட்டு கட் கொடுப்போம் பாருங்க, அதே மாதிரி அந்த வளைவுகள் வரக்கூடிய எல்லா இடங்களையும் கட் கொடுத்து விட்டுறலாம். இந்த கார்னர்லேயுமே நல்லா வந்து ஒரு 2 கட் கொடுக்கணும். அப்போ தான் திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ரோப் வந்து 2 கிளாத்துக்கும் நடுவில் வச்சு நம்ம தைக்கும்போது இப்படி ஷார்ப்பாக வரக்கூடிய இடங்கள்லாம் திருப்பி எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து தைச்சதில்லை அப்படின்னாக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஷார்ப் வந்து நல்லா வந்துட்டு லைட்டாக நம்ம வந்து இப்படி எடுத்ததுமே அந்த கார்னர் எல்லாமே நல்லா அப்படி நீட்டிட்டு வந்துடும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அப்படியே வந்து திருப்பி எடுத்ததுக்கப்புறமா 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அந்த விளிம்பு பகுதியில் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுருவோம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த டிசைன் வைக்கிறதே ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் ரெடி பண்ணி காமிச்சிருப்பேன். ஏன்னா அந்த மாடல் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும். ஆனால் நல்லா அழகாக இருக்கும். ஆனால் அதில் வேலை வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா எதுக்காக அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ ஒரேடியாக ஒரு லேஸ் வச்சு தைக்கிறோம். மேலே ஒரு கிளாத் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக தான் ஆகும். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த சேரீயில் உள்ள கிளாத்தும் ப்ளவுஸில் உள்ள கிளாத்தும் 2யுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ்லையும் அதே மாதிரி கட் பண்ணிவிட போகிறோம். கட் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷு அந்த 2 கிளாத் இதையும் சேர்த்து நம்ம வந்து சுற்றி சுற்றி தையல் போட்டு அதுக்கப்புறமா திருப்பி எடுத்து கடைசியில் நம்ம இந்த நெக்கை சுற்றி வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். அதனால இதில் வந்து கொஞ்சம் டைம் அதிகமாகும். நான் அதையும் எவ்வளோ அழகாக தைக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம சுற்றியும் ஜாயிண்ட் தையல் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு
முதுகு பக்கத்தை சரியான அளவில் மடித்து தையல் போட்டுடலாம். டாட் வந்து நான் இப்போ பிடிக்கலை, கடைசியில் தான் பிடிச்சிக்கிட போகிறேன். டாட் வந்து முதலே பிடிச்சோம் அப்படின்னா நெக்கோட சைஸ் வந்து கொஞ்சம் அப்படி அகலமாகிற மாதிரி இருக்கும். அதனால டிசைன் எல்லாமே தைச்சி முடிச்சதுக்கப்புறம் டாட் வந்து பிடிச்சிடலாம். கேன்வாஸில் வந்து 2.5 இன்ச்சு அகலத்துக்கு சதுர பீஸ் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் பீஸ்லேயும் அந்த சாரியோட பீஸ்லேயும் அதே மாதிரி 2.5 இன்ச்சு அகலத்துக்கு சதுர பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இந்த இதில் 2 துண்டு தான் கேன்வாஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த 2ஆக மடிச்சிட்டு அந்த அடிப்பகுதியிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அப்படியே நல்லா அகலமாக வந்து மறுபடியும் மேல் அந்த சென்டர் மடிச்சிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல லைட்டாக ஒரு இதழ் வடிவத்தில் வந்து அப்படி வரைஞ்சி விட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பீஸ் தான் கட் பண்ணி காமிக்கிறேன். நிறைய பீஸ் வந்து தைக்க வேண்டியது இருக்குது. நான் கட் பண்ணேன்னா பெரிய வீடியோவாக வரும். அதனால் அந்த 2 பீஸையும் நான் வந்து இதில் வச்சு உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். அடியில் வந்து ப்ளூ கலர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே சாரியோட கிளாத்தை வச்சுருக்கேன். அந்த கிளாத்துக்கு மேலே கேன்வாஸ் வச்சுருக்கேன். கேன்வாஸை சுற்றியும் ஆரம்பிக்கும் போதும் நல்லா டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பிக்கணும். அப்படியே கேன்வாஸுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு தையல் போட்டாலே போதும். ரொம்ப அகலமாலாம் போட வேண்டாம். சுற்றி அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வந்து முடிக்கும் போதும் டபுள் ஸ்டிச் போட்டு முடித்து வெளியே எடுத்துக்கிடணும். ஏன்னா நம்ம வந்து இதை கட் பண்ணி விட்டு திருப்பும்போது லைட்டாக ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா திருப்பி எடுக்கும்போது பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் டபுள் தையல் போட்டுடுங்க. இப்போ வந்து விரலை உள்ளே விட்டுட்டு அழகாக இந்த மாதிரி திருப்பி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இன்னுமே இதை வந்து நல்லா சேஃப் வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு பென்சில் ஏதாவது உள்பக்கமாக விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா அழகாக நம்ம எப்படி கட் பண்ணோமோ அந்த சேஃபுக்கு வந்துடும். 2 பீஸ் தான் நான் வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பீஸ் பக்கத்தில் இதுக்கு தேவைப்படும். ஒவ்வொருத்தோட நெக்கோட அளவு பொறுத்தது தான். இப்போ இதை வந்து நான் திருப்பி எடுத்துட்டு இதுக்கு மேலே எங்கேயுமே தையல் போடலை. அப்படியே தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்காக. தையல் போட்டோம் அப்படின்னா அந்த பீஸ் வந்து அப்படியே அமிஞ்ச மாதிரி ஆகிரும். அதனால் இப்படி வந்து நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு பிசர் இல்லாமல் ஒரே அளவில் வந்து அடிப்பகுதியில் இருக்கக்கூடியதை கட் பண்ணி எடுத்து வச்சு விடணும். இப்போ அந்த சாரியோட கிளாத் வந்து மேலே இருக்கிற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அந்த பக்கம் ஒரு மடிப்பு, ரெண்டு மடிப்பும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டுவிடணும். இதே மாதிரி நான் வந்து எல்லா பீஸையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பிசுறு பகுதியெல்லாம் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி எல்லா பீஸுமே கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம வந்து இதை நெக்கில் வச்சு தைக்க போகிறோம். இது தைக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த கார்னர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே வைக்கணும். இப்போ இந்த லேஸ் வந்து கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த லேஸும் வந்து நம்ம அவுட்லைனில் கொடுக்க வேண்டியது இருக்குது நெக்கை சுற்றி. அப்போது இந்த பிசுறு வந்து ஃபுல்லாக கவராகி வரணும். அதே மாதிரி நம்ம அந்த மேலே அந்த கார்னருக்கு மேலே வந்து இந்த பீஸ் வந்து வைக்க மாட்டோம். அந்த இடத்துல லேஸ் வச்சு கொண்டுட்டு வருவோம். அந்த லேஸ் வர்றதுக்கான இடத்தையும் விட்டுட்டு தான் இந்த பீஸ் வந்து ஒன்று ஒன்றா வச்சு தைக்க போகிறோம். அதை அளந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். நெக்கிலேருந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு வெளியில் வர மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா பிசுறு வந்து நெக்கை விட்டு உள்பகுதியில் வந்துடக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து வச்சு தைக்கக்கூடிய ஒவ்வொரு பீஸுமே அந்த வெளிப்பகுதியில் அகலமாக இருக்குல்ல, அது வந்து ஒட்டி ஒட்டி வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம வந்து தையல் போட்டுட்டு வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் வரும். வெளிப்பகுதியில் வரக்கூடியது ஒரே அளவில் ஒட்டி வர்ற மாதிரியே வச்சு தைக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கவனிச்சிட்டோம் அப்படின்னா மாடல் வந்து ரொம்ப ஈஸியாக அழகாக தைக்கலாம். அந்த பிசுறு வந்து கழுத்தை விட்டு வெளியில் வராத அளவுக்கு கவனிச்சுக்கிடுங்க. ஒருவேளை கொஞ்சம் 1, 2 முன்ன பின்ன ஒரே மாதிரி அளவில் இல்லை அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் செக் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சு தைச்சிடுங்க. அதே மாதிரி முடிக்கும் போதுமே அந்த கார்னரை விட்டு 1/2 இன்ச்சுக்கு கீழே இருக்கிற மாதிரி இந்த பீஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்து தையல் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், தச்சாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இனிமேல் வந்து நான் முன்பக்கமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த லேஸை வச்சு தைச்சிடலாம். லேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் வந்து தையல் போடுறதுக்கு நல்லா இருக்குது. வெளியில் வரக்கூடிய பகுதியில் ஒவ்வொரு ஸ்டோன் வந்து வச்சு தைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனித்து தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல நல்லா அழகாக மடித்து விட்டு கார்னர் வர்ற மாதிரியே அந்த லேஸ் அப்படியே தைச்சி கொண்டுட்டு வரணும். நம்ம அந்த அடியில் வச்சு தைச்சிருக்கக்கூடிய பீஸில் பிசுறு வந்து வெளியில் தெரியக்கூடாது. அதையும் கவனிச்சுக்கிடணும். இப்போ அழகாக ரவுண்டாக கொண்டுட்டு வந்து மறுபடியும் இந்த பக்கம் கார்னர்லேயும் மடித்து தையல் போட்டு அப்படியே முன்பகுதி வரைக்கும் கொண்டு வந்து முடித்து எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டோன் இருக்குது பாருங்கள். இந்த மடிக்கக்கூடிய இடத்துல நம்ம தையல் போடும்போது ஸ்டோன் வந்து ஊசியில் அடிப்படாமல் இருக்கக்காக அதை ஸ்டோனையும் 1, 2 எடுத்து விட்டுட்டு தான் நான் மடித்து தையல் போட்டிருக்கேன்.
ஏன்னா இந்த மாதிரி லேஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சிட்டோம் அப்படின்னா ஊசியெல்லாம் உடையாம ஈஸியாக தைக்கலாம். முன்பகுதி வரைக்குமே வந்து கட் பண்ணிவிட்டு மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். இனிமேல் இந்த லேஸை சுற்றியுமே இன்னொரு தையல் போடுவோம் பாருங்க, அது வந்து இந்த நார்மல் ஃபுட்டில் வந்து நான் போட போகிறதில்ல, சிங்கிள் ஃபுட் வந்து மாற்றிக்கிட போகிறேன். நார்மலாக எப்போவுமே நம்ம தைக்கிற மாதிரியே வச்சு தைச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டோன் எல்லாம் வருது பாருங்க, அந்த இடங்களில் வந்து நெளிஞ்சு நெளிஞ்சு வரும். அப்படி இல்லைன்னா ஸ்டோனுக்கு மேலே அடி வாங்கி ஊசி உடையும். நம்ம நார்மலாக ஆரி ப்ளவுஸ்க்கெல்லாம் தைப்போம் பாருங்க, அதே மாதிரி சிங்கிள் ஃபுட் வந்து மாற்றிட்டு அந்த ஸ்டோனில் வந்து அடிபடாத அளவுக்கு நான் அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மாடல்களுக்கும் நம்ம ஒவ்வொரு விதமாக கவனித்து தைச்சோம் அப்படின்னாக்கி ரொம்ப நீட்டாக அழகாக தைச்சி எடுக்கலாம். மாடல் அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிட்டு இனிமேல் வந்து இதில் வந்து நம்ம வெளிப்பகுதியில் ஒவ்வொரு பெரிய சைஸ் பீடு வச்சு தைச்சிக்கிட போகிறோம். இதில் வந்து முதல்ல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல அந்த கிளாத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு நுனி பகுதியில் வச்சு ஒரு பீடு வச்சு தைச்சிட போகிறேன். தைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒரே லைனாக முடிச்சு போட்டு தைப்போம் ஒரு சில மாடல்களுக்கு. ஆனால் இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு பீடுக்கு ஒருக்காவும் அதை வந்து நல்லா முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த இடத்துல ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா இந்த அளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்க, அதனால் இந்த மாதிரி முடித்து எடுத்துக்கிட போகிறேன். அதுக்கப்புறமா இந்த 2 பீஸையும் சேர்த்து வச்சு அந்த நுனி பகுதியில் ஒரு தையல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா பீடு வந்து வச்சுட்டு, இந்த பெரிய சைஸ் பீடு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பீடுக்குள்ளேயுமே 2 தையல் வந்து போடணும், அப்போ தான் நிற்கும். இப்போ சின்ன சைஸ் பீடாக இருந்தது அப்படின்னா ஒரு தையலோட போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் பெரிய சைஸ் அப்படி இல்லை, அதனால் கண்டிப்பாக ஒரு 2 தையல் வந்து அந்த இடத்துல போட்டுட்டு பின்பக்கத்துலேயே நல்லா வந்து குத்திட்டு லாக் தையல் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். 2 ஒன்று தான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். ஏன்னா இது மொத்தமாக சுற்றி முடித்து கொறுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதனால் முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு எல்போ ஸ்லீவ் வந்து வச்சு நார்மல் ஸ்லீவ் தான், ஸ்லீவ்லேயும் அந்த லேஸ் வந்து வச்சு தைச்சிருக்கோம். ரோப்பும் வந்து தைச்சி முடித்தாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான மாடல், ஈஸியாக எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இது போல் நிறைய வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.